Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 5 binomial theorem sequence and seriesல exercise 5.2ல question number 5 வாங்க questionக்குள்ள போலாம். Write the nth term of the sequence 3 by 1 square 2 square plus 5 by 2 square 3 square plus 7 by 3 square 4 square as a difference of two terms. ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து nth term கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ டேர்ம்ஸ் வர மாதிரி நீங்கள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிறதுனால தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரேட்டர் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 3, 5, 7 ஆல்ரெடி நமக்கு டிஎன் ஃபார்முலா தெரியும். ஸோ இதில் ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, காமன் டிஃப்ரென்ஸ் டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2. ஸோ டிஎன் விச் இஸ் ஈக்குவல் டு a plus n minus 1 into d. Therefore 3 plus n minus 1 into 2. So which replies 3 plus 2n minus 2. So which is equal to 3 minus 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. So 2n plus 1. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர். ஓகேங்களா, இது 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து டினாமினேட்டரை பார்க்கலாம். டினாமினேட்டர் பார்த்தோம்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இருக்குது, 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இருக்குது, 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா, அதாவது டேர்ம் n இந்த மாதிரி இருக்கிறதுக்கு டேர்ம் nth ஃபார்முலா வேணும், n டேர்ம் வேணும் அப்படின்னா n + 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ இது டைரக்ட் ஃபார்முலாவே இருக்கிறதுனால நம்ம இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் சொல்லும் போது 2n + 1 டிவைடட் பை n + 1 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போது நியூமரேட்டரில் ப்ளஸ் n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஆட் ப்ளஸ் n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர், அப்போ வந்து உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 மைனஸ் n ஸ்கொயர். இது கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு திரும்பவும் 2n + 1 தான் வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு போயிடலாம். டினாமினேட்டரில் இருக்க ஸ்கொயரை உள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா n ஸ்கொயர் வருமா, அப்புறம் n + 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு n + 1 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரியே இருக்கா. அப்போ உங்களுக்கு ஒரு n ஸ்கொயர் இருக்குது, 2n இருக்குது, 1 ஸ்கொயர் வந்து இருக்குது. 1க்கு நீங்கள் ஸ்கொயர் போட்டாலும் அது ஒன்றும் இல்லை. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன போட போகிறேன், n + 1 த ஹோல் ஸ்கொயர், அதாவது a + b ஃபார்முலா மாதிரி அது இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, மைனஸ் n ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் n + 1 த ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக இந்த டினாமினேட்டர் இந்த நியூமரேட்டருக்கு தனித்தனியாக நம்ம பிரித்து எழுதலாம்ல, ஏன்னா இதை ஒரு டிஃப்ரென்ஸாக காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை மாதிரி விட்டுற முடியாது. ஸோ இதை வந்து நான் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ விச் ரிப்ளைஸ் n + 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் n + 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் n + 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ கேன்சல் பண்ணோன்னா இதுவும் டோட்டலாக கேன்சல் ஆகிடும். n ஸ்கொயர் gets also gets cancel, which replies 1 divided by n square minus 1 divided by n plus 1 the whole square. ஸோ பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து என்ன கட்டிட்டோம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ டேர்ம்ஸில் இது நம்ம வந்து nth டேர்மை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.